வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எங்க ஒய்ஃபோட குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். காலைல 5 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் வீட்லருந்து. முந்திலாம் வருஷம் வருஷம் ஆடி கிளம்ப போவோம். அப்போலாம் வீடியோ போடல. சரி இந்த வருஷம் வீடியோ போடலாம் அப்படின்னு போட்டுட்ருக்குறோம். எப்பவுமே ஆடி மாதம் 3வது வெள்ளி இல்ல 5வது வெள்ளி போவோம். இந்த வாரம் 2வது வெள்ளியே கிளம்பிட்டோம். ஏன்னா கோயில்ல கூட்டமா இருக்கும் அப்படின்ட்டு, கூட்டம்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்பவுமே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இராணியம்மன் கோயில தாண்டுனோனே ஒரே இருட்டா இருந்துச்சு. அதனால எடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம செங்கல்பட்டுட்ட வந்தோனே விடிஞ்சிருச்சு. விடிஞ்சோனே இந்த மரங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. சரி அப்படியே இங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இப்போ கரெக்டா செங்கல்பட்டு பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, செங்கல்பட்டு டோல்கேட் வரப்போறோம். சரி, விடிஞ்சு இருந்துச்சா, சரி இங்க எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு இருக்கிறோம். இங்க நம்ம டீ கடை ஒண்ணு இருக்கு செங்கல்பட்ட தாண்டுனோனே. அங்க அப்படியே டீ குடிச்சிட்டு போலாம் அப்படின்ட்டு வந்தோம். அப்பதான் சரி இங்க அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டே போலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வரோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க காலைல எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாருங்க. நல்லா அழகா இருந்துச்சு. அதனால தான் அப்படியே எடுத்துக்கிட்டே வந்தோம். டோல்கேட்டு கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே கூட்டம். வெள்ளிக்கிழமை காலைல இருந்தாலும் கொஞ்சம் கூட்டம் பரவாயில்ல. டைமும் சரியா தெரில. அது கேமராஸ் கொஞ்சம் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முதல் முறையாக எடுக்கிறேன்னா அதனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக அப்படியே கற்றுக்குவேன். இப்போ தான் டோல்கேட்டை தாண்டி போயிட்டுருக்கோம். அப்படியே டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு தான். இங்கே டீ கடை எங்கே இருக்குது, இந்த டோல்கேட்டை தாண்டினோன்னே ஒரு டீ கடை கொஞ்சம் நல்லாயிருக்கும். டீ பரவாயில்லாமல் இருக்கும். எப்போவுமே போகும்போது இங்கே டீ குடிப்போம். அதே மாதிரி இங்கேயே டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். டீ குடிக்க வரும்போது இங்கே பைக் ரைடர்ஸ் இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம். அவங்க எங்கே எந்த எந்த ஊருக்கு போகிறாங்கன்னு தெரில. நின்றுட்டு இருந்தாங்க பைக் ரைடர்ஸ் நிறைய பேர். அவங்கள அப்படியே வீடியோ எடுத்தோம். அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே. அவங்க பைக்லாம் ஒவ்வொரு பைக் வச்சுருந்தாங்க. எல்லா பைக்குமே நல்லா இருந்துச்சு. அப்படியே கிளம்பிட்டாங்க அவங்க பாட்டில். அவங்களும் இங்கே தான் டீ குடித்தாங்க. டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. நாங்களும் அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே நாங்களும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அவங்கள ஒரு வீடியோ எடுத்தோம். அதோட திரும்ப டீ குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயே சென்னையை பார்க்கும்போது நல்லா அழகாக இருந்துச்சு. செங்கல்பட்டை தாண்டி வந்தோன்னே ஒரே அந்த காலையில் விடியும்போது அந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா அழகாக இருந்துச்சு. சரி அதான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தோம். இனி அடுத்து வந்து நம்ம இங்கேருந்து நேராக மருவத்தூர் வழியாக போகிறோம். அப்படியே போகிற வழியில் செங்கல்பட்டு ஐயப்பன் கோயில் வந்துச்சு. சரி உங்களுக்கு காட்டலான்னு இந்த சைடு வீடியோ எடுக்கலான்னு வந்தால் ஒரு லாரி டிரைவர் அப்படியே மறைச்சாப்புலேயே வந்துட்டாப்புல. அதனால் ஐயப்பனை சரியாக பார்க்க முடியல. இருந்தாலும் கும்பிட்டுக்கோங்க, சைடில் லைட்டாக தெரிவார். அவர் மறைச்சிட்டாரு. இல்லைன்னா நல்லா காமிச்சிருப்பேன். கரெக்டாக நாங்கள் வர்ற நேரம் அவரும் கரெக்டாக வந்து மறைச்சிட்டாரு. இப்போ தான் செங்கல்பட்டை தாண்டி போயிட்டுருக்குறோம். அடுத்து மருவத்தூர் வரும். மருவத்தூர் வரும்போது நான் உங்களுக்கு மருவத்தூர் அம்மனை காட்டுறேன். அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மேல்மருவத்தூர் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் உங்களுக்கு காட்டலான்னு வீடியோ எடுத்தேன். அதான் முன்னாடியே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இது மாதிரி எந்த வண்டி டிரைவர் மறைச்சிடக்கூடாது அப்படின்ட்டு. இதான் அப்படி ரன்னிங்கில் போகும்போதே தான் பார்த்துட்டு போனோம். வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பஸ்ஸெலாம் நிறைய நிற்கிது பாருங்கள். கூட்டம் இருக்குது காலையிலே. காலையில் என்ன ஒரு 6 மணி 6:30 இருக்கும். அப்போவுமே இவ்வளோ கூட்டம் நிற்கிது உள்ள. அப்படியே பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வெளியிலேருந்தே நிறைய பேர் கும்பிட்டுட்டு இருந்தாங்க.
சாமிய. அதையும் அப்படியே வீடியோ எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மணி ஒரு 6:30 இருக்கும். அதான் போற வழில எங்கேயாச்சும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். வாங்க நம்ம கூட நீங்களும் பயணத்தை தொடருங்க. மேல்மருவத்தூர தாண்டி அச்சரப்பாக்கம் வந்தோன்னே மலை மேல ஒரு கோயில் இருந்துச்சு. அது என்ன கோயில்னு சரியா தெரியல. ஆனா எங்க அச்சரப்பாக்கத்துல சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு. அது தெரியும். நாங்க மலையனூருக்கு போம்போதெல்லாம் பார்ப்போம். இப்போ போன கோயிலு தான் என்ன கோயில்னு தெரியல. ஏன்னா இங்க சிவன் கோயில் இருக்குது. அது கரெக்ட்டா நம்ம அச்சரப்பாக்கம் போம்போது அங்க ஒரு நடைபாதை மாரி போட்டிருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல மலை மேல இருக்கும். அதே மாரி இங்க ஒரு சர்ச்சும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்ததில்ல. காலையில அந்த இது மலை மேல அந்த கோயில ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லா அழகா இருந்துச்சு வீடியோ எடுக்கும்போது. சரி அதான் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டே வந்தோம். போற வழிலாம் நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயே நல்லா அழகா இருந்துச்சு. வெயில் அப்படி லைட்டா தான் அடிச்சுச்சு. ரொம்ப வெயில் இல்ல. மத்த நாள்லாம் காலையிலேயே ரொம்ப வெயில் அடிக்கும். அன்னைக்கு நாங்க போம்போது அந்த அளவுக்கு வெயில் இல்ல. காலைல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்க. அழகா அந்த வெயிலு படும்போது அந்த மலை எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதான் போற வழி ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு போய்க்கிட்டே இருந்தோம். நீங்களும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்க்கறதுக்காண்டி தான் எடுத்தேன் நானு. பார்த்துட்டே வாங்க அப்படி. அப்படி காலைல சாப்பிடலான்னு வந்த இடம் தான் காஃபே உடுப்பி. இது நம்ம கரெக்ட்டா மேல்மலையனூர் ரோடு திரும்புதுல திண்டிவனத்துலேருந்து அங்க அங்கேருந்து வரும்போது ரைட்ல திரும்பும் பாருங்க. அங்க இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்ல அம்மா உணவுன்னு ஒண்ணு இருக்குது. சரிங்க காலைல டிஃபன் நல்லா இருக்கும்னாரு. கூட்டு வந்த டிரைவருங்க. நாங்களும் போம்போது அந்த சைடுல தான் சாப்பிடுவோம். சரி இந்த சைடுல இன்னைக்கு சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. காலைல டிஃபன் சாப்பிடுற மாரி நல்லா அழகா தான் இருந்துச்சு. சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இட்லி, பூரி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. டீ கூட சூப்பரா இருந்துச்சு. டீ குடிச்சோம். டீ நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே குடிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து மறுபடியும் கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து செஞ்சிக்கு போவோம். ஏன்னா இந்த அம்மா கோயிலுக்கு வர்றதுக்கு ரூட் எப்படின்னா, நம்ம சென்னையிலேருந்து வந்தோம்னா செஞ்சி வந்துடணும். செஞ்சியிலேருந்து இறங்குனோம்னா ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை எந்த வெள்ளிக்கிழமை வந்தாலும் சரி, அங்கே ஆட்டோ இருக்கும். அங்கேருந்தே ஆட்டோவில் நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்க. நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா கூட செஞ்சியில் வந்து இறங்கிட்டு செஞ்சியிலேருந்து போனீங்கன்னா அவங்களே கூப்பிடுவாங்க. பச்சையம்மன் கோயில் பாருங்களா, பச்சையம்மன் கோயில், பச்சையம்மன் கோயில்னு. நம்ம அப்படியே அங்கேருந்தே ஆட்டோ ஏறி போயிடலாம். இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து போகிற வழியில் எங்கேயாச்சும் நிப்பாட்டினோம்னா சொல்கிறேன் உங்ககிட்ட. அங்கேருந்து அப்படியே சாப்பிட்டு கிளம்பி வந்தோமா, செஞ்சிக்கு போகிற வழியில் பார்த்தா ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருந்துச்சு. சரி அதான் அதை எடுத்து போடலாம் அப்படின்ட்டு எடுத்தோம். இங்கெல்லாம் நிறைய பனைமரம் நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே பனைமரம் தான் நிறைய நிற்கிது. அதான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தோம். இங்க பாருங்கள் இந்த வீடு பக்கத்தில் அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். நல்லா அழகா இது போட்டிருந்தாங்க. அது கரும்பு. நிறைய இடத்துல கரும்பு தான் விளைஞ்சு நின்றுச்சு. அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தோம். போகிற வழில பார்த்தீங்கன்னா எல்லா இடமே அப்படியே பச்சை பசேன்னு தான் இருந்துச்சு. நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. காலையில் அந்த வெயில் அது மேலே படும்போது அப்படியே ஒரு ஷைனிங்காக நல்லா அழகாக இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு அப்படியே போனோம். அங்கங்கே பாறைகள் இந்தா நிற்கிது பாருங்கள். நிறைய பாறை எல்லாமே இருந்துச்சு. அதையும் அப்படியே பார்த்துட்டே அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே நம்ம மேல்ச்சேரி வந்துட்டோம். இதான் என்ட்ரன்ஸ். எங்க உள்ள திரும்பும்போது அங்கே பிள்ளையார் கோயில் இருக்கும். இது இனிமேல் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். ஃபாரஸ்ட் ஏரியா தான். அப்படியே பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கொரோனாவோடலாம் வரும்போது இங்கே மழை 5வது வாரம் தான் வந்தோம். ஆடி வெள்ளி கடைசி வெள்ளி 5வது வாரம் வந்தோம். அப்போலாம் ஒரே மழை. இன்னொன்று என்னென்னா நம்ம இப்போ போதில்ல வண்டி போகிற வழியில் இந்த ரோடை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோடனே அவங்க ஃபாரஸ்ட்காரங்க ஃபுல்லாக மரம் நட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்குது அம்மன் கோயிலுக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு மரம் நட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு இந்த இடம். அப்படி இருந்தும் நிறைய பேர் வந்தாங்க. அப்புறம் இப்போ அவங்களே ஃபாரஸ்ட்காரங்களே இப்போ நமக்கு வரதுக்கு அனுமதிலாம் கொடுத்துட்டாங்க. இப்போ அதனால எல்லாரும் வந்துட்டு போகிறாங்க. இந்த பைக்லலாம் போகிறாங்கல்ல அவங்களாம் லோக்கல்காரங்க. இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது முதல்ல. நம்ம இன்னும் உள்ளே போனோம். அம்மன் மேல்ச்சேரி பச்சையம்மனை பார்க்குறதுக்கு இப்படி தான் போனோம். முந்திலாம் நடந்து தான் போவாங்க. நாங்களும் முந்திலாம் வரும்போது நடந்து தான் போவோம். இப்போ தான் காரு உள்ள வரைக்கும் போவோம். நம்மளை கொண்டு போய் விட்டுட்டு நம்ம போகிற கார் வந்து வந்துடணும். ஏன்னா உள்ளேயே நின்றுச்சுன்னா டிராஃபிக் ஆயிரும் கூட்டம் வந்துச்சுன்னா. அதனால் நம்ம அங்கே போய் இறங்கிட்டு நம்ம காரை திருப்பி அனுப்பிச்சோம்னா கார் இங்கே வந்து விட்டுக்கிடுவாங்க. அதனால் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. நம்ம வரும்போது அங்கேருந்து ஆட்டோவில் வந்துக்கலாம். இந்த ஆட்டோ லோக்கல் ஆட்டோ சண்டிங் அடிப்பாங்க. நம்ம ஆட்டோவில் வந்துக்கலாம் அங்கேருந்து. அதனால் பிரச்சனை கிடையாது. போகிற வழியில் ஃபுல்லாக மரம் தான். ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும். ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவில் அதனால் மரமாக தான் இருக்கும்.
அதே மாரி ஒரு வண்டி போச்சுன்னா, இன்னொரு வண்டி வர்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால நம்ம இன்னொரு வண்டி வர்றத பார்த்தோம்னா, இங்க போற வழியிலே ஏதாச்சும் ஒதுங்கி நிக்க இடமா இருந்துச்சுன்னா, அப்படி ஒதுங்கி நின்னுக்கிட்டோம்னா, அவங்க ஈஸியா போயிருவாங்க. எந்த தொந்தரவும் இருக்காது. நல்லா பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாருக்கும். இந்த இடம் ஃபுல்லாவே பார்க்க அழகா இருக்கும். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு வந்துட்டோம். சாமிலாம் கும்பிட்டுட்டு வெளியில வந்தோனே தான் பின்னாடி, அம்மனோட பின்னாடி முன்னாடி எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. கேமரா அலோவ்டு இல்லன்ட்டாங்க. அதனால பின்னாடி வந்தீங்கன்னா கயிறுலாம் குடுப்பாங்க. இந்த மலை தெரியுது பாருங்களா? இது வழியா வெளியில வந்துரலாம். இந்தாட்ட போலீஸ் பாதுகாப்புலாம் நெறைய போட்டிருந்தாங்க. நெறைய போலீஸ் இருந்தாங்க. முந்திலாம் நாங்க வரும்போது 1, 2 பேர் தான் இருப்பாங்க. இந்தாட்ட லேடீஸ் போலீஸ், ஜென்ட்ஸ் போலீஸ்ன்னு நெறைய பேர் இருந்தாங்க. குரங்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்க. குரங்கு வருது பார்த்தீங்களா? குரங்கும் இருக்குங்க. அப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கோயில விட்டு வெளில வந்தோனே, அப்படியே இங்க நடந்து போனோம்னா, இங்க தர்மம் வாங்குறவங்கலாம் இருப்பாங்க இந்த சைடுல. இதான் அப்படி கோயில சுத்தி ஒரு சுத்து சுத்திக்கலாம் நம்ம. அப்படி சாமி கும்பிட்டு வெளில வந்துட்டோம். அம்மனுகிட்ட என்ன வேணுனாலும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சையம்மன் காட்டுக்குள்ள இருக்கிறாங்க. எங்க மாமியார் வீட்டு சைடு குலதெய்வம். அதான் எங்க ஒய்ஃபோட அப்பாவுக்கு தான் குலதெய்வம். என்ன வேணுனாலும் நடக்கும். அதனால வாங்க வந்து நான் உங்களுக்கு என்ன வேண்டுதல்னாலும் வேண்டுங்க, நல்லதே நடக்கும். அப்படி சுத்திட்டு திரும்ப உள்ள உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி வந்தேன். இந்த வழியில போறாங்கல்ல, இப்படிதான் உள்ள போணும். இதுதான் வெளியில இடம். இத போட்டிருக்கு பாருங்க. அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயம். அந்த கம்பெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்கல்ல, அப்படி இப்படிதான் போணும். அர்ச்சனை இதுக்கெல்லாம் அங்க டோக்கன் குடுப்பாங்க, வாங்கிக்கணும். இங்க வந்து முன்னாடி சூலம் இருக்கும். நந்தி இருக்கும் அங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்க விளக்குலாம் எல்லாரும் ஏத்தி வைப்பாங்க. என்ன அவங்க வேண்டுதல் நெனச்சுக்கிட்டு. அப்படி வெளியில வந்தா, இதான் என்ட்ரன்ஸ் உள்ள போறதுக்கு. அத வெளியில வந்து காட்டலாம் அப்படின்ட்டு உங்களுக்காண்டி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்துட்டே வாங்க. இது வந்து முனீஸ்வரர். அம்மாக்கு காவலா இங்க 7 முனீஸ்வரர் இருக்காங்க. ஒவ்வொரு முனீஸ்வரருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அப்படி வந்து எங்க முனீஸ்வரரையும் கும்பிட்டுட்டு, இங்க மாலைலாம் வாங்கிட்டு வந்தோம் முனீஸ்வரருக்கு தனியா. அவருக்கு மாலையெல்லாம் குடுத்துட்டு, அப்படியே முனீஸ்வரரை நல்லா கும்பிட்டுட்டு, அப்படியே நல்லா வேண்டிக்கிட்டோம். நீங்களும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்க. ஒவ்வொரு முனீஸ்வரருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே முனீஸ்வரர் தான். அதிலே போட்டிருக்கு பாருங்க. இவர் பேர் ஜடாமுனி. அடுத்து உள்ளவருக்கு அப்படி பேர் போட்டிருக்கும். எய்த்தாப்புல வந்து யானை, குதிரை 2மே அவங்களுக்கும் ஒரு இது இருக்குதுங்க. அப்படியே இங்க வந்தீங்கன்னா, இந்த சைடுல வந்து கோயிலுக்கு இந்த வாரம் வந்தவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்கவங்க அங்கங்க வந்து இடத்த பிடிச்சுக்குவாங்க. இவங்கலாம் காலையிலேயே வந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து இடம் பிடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்கவங்க பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெறைய பேர் கிடா வெட்டுவாங்க, கோழி முறிப்பாங்க. கிடா வெட்டுறதுக்கு இப்பவுமே அங்க வெங்காயம், தக்காளிலாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு அப்படிதான் போவாங்க. அப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அம்மனோட வரலாற பார்த்துரலாம். இந்த அம்மா வந்து விழுப்புரம் மாவட்டத்துல இருக்காங்க. செஞ்சி, மேல்சேரியில இருக்காங்க. இந்த கோயில்ல வந்து சமேதன மன்னர் சாமி வந்து இருக்காரு. அவங்க கூட பச்சையம்மனும் இருக்கிறாங்க. இந்த வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இவங்க எல்லாத்துக்கும் குலதெய்வமா விளங்குறாங்க. நெறைய பேத்துக்கு இந்த அம்மா தான் குலதெய்வம். இந்த இடத்த கரெக்டா சொல்லணும்னா, இது வந்து செஞ்சி தாலுகால உள்ள வனக்காப்பக பகுதி. சிறுவாடி வனக்காப்பகம். மேலச்சேரி கிராமத்து பக்கத்துல இருக்கு. இங்க தான் இந்த அம்மா இருக்கிறாங்க. திருவண்ணாமலை வழியா கூட வரலாம். அங்கேருந்து செஞ்சி ஒரு 7, 8 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து ஒரு 20, 25 நிமிஷத்துல வந்துரலாம். வந்தீங்கன்னா, இந்த அம்மா கோயிலுக்கு வந்துரலாம். அதுக்கடுத்து இன்னொன்னு வந்து என்னன்னா, இந்த அம்மா வந்து இங்க வந்து எதுக்காண்டி வந்தாங்க அப்படின்னா, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள அமைதியான ஒரு சூழ்நிலையில இருக்கணும் அப்படின்ட்டு தவம் பண்றதுக்காண்டி இந்த அம்மா வந்தாங்க அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அப்படி தவம் பண்ண வரும்போது, ஏதோ ஒருத்தர் வந்து இந்த அம்மாவ டிஸ்டர்ப் பண்ணதாவும், அந்த அம்மாவ காளி அவதாரம் எடுத்து அந்த அம்மா அவர அழிச்சதாவும் ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் கூட சேர்றதுக்காண்டி தவம் இருந்த இடமும் இந்த இடம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காண்டி தான் இந்த அம்மா அமைதியான சூழ்நிலையில இருக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த காட்டு பகுதியில வந்து இருந்தாங்க.
இது ஃபுல்லாவே காடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாவே ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான இடம். ஃபுல்லாவே காடு. இங்க வந்து ஆடி மாசம் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வருவாங்க. முதல் வெள்ளியிலேருந்து கடைசி வெள்ளி முடியிற வரைக்கும் வருவாங்க. அதுல 3வது வெள்ளியும், 5வது வெள்ளியும் ரொம்ப கூட்டமா இருக்கும். மத்த நாள் நீங்க வரணும்னா வரலாம். வெள்ளிக்கிழமை வந்தீங்க அப்படின்னா, இங்க ஆள் இருப்பாங்க. நீங்க அப்படி வர்ற மாரி இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அவங்க நம்பர் உங்களுக்கு நானு போடுறேன். எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. வர்றவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா, அவங்க கோயில்ல உள்ளவங்க நம்பர நான் உங்களுக்கு குடுக்குறேன். அவங்கள நீங்க பேசிட்டு வந்தீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க. எப்போ வரணும்? எத்தன மணி வரைக்கும் இருக்கும்? எல்லாமே அவங்களே சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாருக்கும். இங்க வந்து நெறைய பேரு கர்நாடகா, ஆந்திரால இருந்து தான் நெறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம குலதெய்வம். இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே குலதெய்வம். சென்னையில இருக்கிற முக்காவாசி பேத்துக்கும் நம்ம குலதெய்வமா இருப்பாங்க. யாருக்கெல்லாம் நம்ம குலதெய்வம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப தான் புதுசா நம்ம வீடியோ போடுறோம். நான் வருஷம் வருஷம் வருவேன். இந்த வருஷம் அம்மாவ வீடியோ எடுத்து போடணும். இங்க உள்ள இடத்தெல்லாம் போடணும் அப்படிங்கிறதுனால, சரி போடலாம் அப்படின்ட்டு போடுறோம். நாங்க எப்பவுமே ஃபேமிலியா வந்துருவோம் இங்க. வந்து சாமி கிமிலாம் கும்பிட்டு நல்லபடியா போவோம். அம்மா அருளால நல்லா தான் இருக்கிறோம். நீங்களும் வேண்டிக்கோங்க. வந்து வேண்டிக்கோங்க. நீங்க வர்றதுக்கு அதான் திருவண்ணாமலை வந்துட்டீங்கனாலும், செஞ்சு வந்துட்டீங்கனாலே ஓகே தான். அங்கருந்து ஆட்டோல வந்துரலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலையெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாரி இந்த மலையில வந்து மழை காலத்துல வந்து நல்லா தண்ணி ஊத்தும். இப்போ கோயிலுக்கு பேக் சைடுல வந்தோன்னே ஒரு இது காமிச்சேன் தெரியுமா? அங்க போலீஸ்காரங்கலாம் கூட நின்னாங்களே! அந்த இடத்த மறுபடியும் உங்களுக்கு போம்போது காட்டுறேன். இங்க அதே மாரி இந்த மலைக்கு மேல போனா நெறைய நீர்வீழ்ச்சிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க முந்தி. இப்ப எப்படின்னு தெரியல. முந்தி எங்க மாமனார் சொல்லுவாரு. அதுக்கு மேலலாம் போம்போது எங்கள கூட்டு வரும்போது சொல்லுவாரு. அங்க வந்து நீர்வீழ்ச்சிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் நாங்க பார்த்ததில்ல. ஆனா நாங்க சின்ன வயசுல வரும்போது, அதான் ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வரும்போது, இங்க அந்த கோயிலுக்கு பின்னாடியே உள்ள பாறையிலருந்து தண்ணி ஊத்தும். அங்கேயே நாங்க அந்த குளத்துலலாம் குளிச்சிருக்கோம். இப்ப அங்க தண்ணி வர்றதில்ல. முந்தி அங்க தண்ணி வரும் நல்லா. அங்க தண்ணி நல்லா ஊத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க பார்த்ததே கிடையாது. ஆனா மேல போனா அங்க நீர்வீழ்ச்சி, காளி கோயில் ஒண்ணு இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி நீர்வீழ்ச்சி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இங்க ஏற்கனவே வந்தவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு சொல்லியிருக்காங்க. எங்க மாமியார்லாம் சொல்லியிருக்காங்க. அங்க நீர்வீழ்ச்சிலாம் உண்டுப்பா அப்படின்னு. மேல ஒரு காளி கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அம்மனுக்கு இல்ல. முனீஸ்வரருக்காண்டி வேண்டி ஆடு வெட்டுறதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. இங்க வந்து ஆடு, கோழிலாம் முறிக்கிறது வந்து அம்மாக்கு கிடையாது. முனீஸ்வரருக்கு தான் ஆடு வெட்டுறது, கோழி முறிக்கிறது எல்லாமே. பலி குடுக்குறது. அம்மாக்கு பலி கிடையாது. முனீஸ்வரருக்கு தான் இங்க பலி குடுக்குறது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேண்டிக்கிட்டு பலி குடுத்தோம்னா வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு அவங்களோட நம்பிக்கை. இங்க பாருங்க. இதான் வந்து கோபுரம். உள்ள உள்ள கோபுரம். இந்த ஆட கூட்டு போறாங்க பாருங்க. முனீஸ்வரர்ட்ட போய் அவங்க கிட்ட போய் உத்தரவு கேட்டு, அதுக்கடுத்து அங்க ஆடு வெட்டுற இடத்துல கொண்டு போய் வெட்டுவாங்க. இதான் அம்மாவோட மூலஸ்தானத்தோட கோபுரம். அத உங்கள்ட்ட காட்டலாம் அப்படின்ட்டு. அதுக்கு மேல தெரியுது பார்த்தீங்களா மலை. அது வழியா தான் தண்ணி ஊத்தும். அம்மன் கோயிலுக்கு பின்னாடியே வந்து ஒரு ஒரு சின்ன குளம் மாரி இருக்கும். அங்க தான் தண்ணி அங்க மேலேருந்து தண்ணி ஊத்தும். அங்க தான் நாங்க குளிச்சிருக்கோம் முந்திலாம். இப்ப தண்ணி வர்றதில்ல. இப்ப தான் இயற்கை சூழல்லாம் மாற்றமாயிருச்சுல்ல. அதனால இப்ப தண்ணி வர்றதில்ல. முந்தி அங்க தண்ணி வரும். இங்க காலையிலயே வந்துருமா, இங்கேயே குளிச்சுக்கிடுவோம். இப்போ வந்து இங்க அடிப்பம்பு வச்சிருக்கிறாங்க. அதுல அடிச்சு நம்ம வீட்லேருந்து வரும்போதே ஏதாவது மக்கு, வாளி கொண்டு வந்தோம்னா அதுல குளிச்சுக்கலாம். அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குரங்கு எப்படி தாவுதுன்னு. நல்லா நம்ம எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே வந்துச்சு கரெக்ட்டா. இது வந்து முனீஸ்வரருக்கு பின்னாடி 7 முனிகளுக்கு பின்னாடி இப்படிதான் இருப்பாங்க. சரி அதையும் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஃபுல்லா பாறை தான். அதான் சொன்னேன்ல ஃபாரஸ்ட் தான் ஃபுல்லா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கோயிலோட சைடு. அது கோபுரம். அப்படியே பார்த்துட்டே வாங்க. அப்படி இங்கேருந்து நம்ம போனோம்னா, இப்போ முனீஸ்வரர் பேக் சைடா இது. அப்படியே இங்கேருந்து நடந்து போனோம் அப்படின்னா, இங்க வந்து மொட்டை போடுற இடம் இருக்கு. அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு முடி காணிக்கை குடுப்பாங்க. அதுவும் இங்க தான் இருக்கு. அங்க நீங்க காலையிலயே வந்தீங்கன்னா, முடி காணிக்கை குடுத்துட்டு, அப்படியே அங்க அடிப்பம்பு இருக்கு. அங்க தண்ணி அடிச்சு குளிச்சுக்கலாம். இந்த ஆடு இங்க உத்தரவு கேட்கறதுக்காண்டி நிக்கிறாங்க முனீஸ்வரர்கிட்ட. எல்லாம் அவரு ஒரு ஆடு, இவங்க ஒரு ஆடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அவங்க கிட்ட உத்தரவு கேட்டு ஆடு வெட்டுற இடத்துல போய் ஆடு வெட்டிருவாங்க. அப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் மொட்டை அடிக்கிற இடம், முடி காணிக்கை குடுக்குற இடம். எல்லாரும் முடி காணிக்கை வேண்டிக்கிட்டு முடி காணிக்கை குடுக்குறாங்க. காலையிலயே வந்தீங்கன்னா கூட்டம் இருக்காது.
கொஞ்சம் ஏன்னா லேட்டாக லோக்கல்காரங்களாம் உள்ளூர்காரங்களாம் வர வர கூட்டமாயிரும். நம்ம காலையிலே போனோம்னா கூட்டம் இருக்காது. இதான் ஆடு வெட்டுற இடம். நான் ஆடு வெட்டினா காட்டலான்னு பார்த்தேன். நம்ம போன நேரத்துக்கு எந்த ஆடும் வெட்டதுக்கு எடுத்துட்டு வரல. அதனால ஆடு வெட்டுற இடத்த மட்டும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு. அது பக்கத்துலேயே தான் அடிப்பம்பு. அங்கேயே அடிச்சு குளிச்சுக்கலாம் தண்ணி. அப்படி இது வந்து முன்னாடி உங்களுக்கு முனீஸ்வரர் முன்னாடி உள்ள இடம். இங்க வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு தொட்டில்லாம் கட்டியிருக்காங்க. நம்ம என்ன வேண்டுனாலும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன வேணுனாலும் நடக்கும். நீங்க அந்த அம்மன் நினைச்சு மனவுருக வேண்டிங்கன்னா அந்த அம்மா கண்டிப்பா செஞ்சு தருவாங்க. அப்படி இங்க வர்ற வழியில ஃபுல்லா கடை போட்டிருந்தாங்க. பொறி கடை, அம்மனோட போட்டோலாம் வித்தாங்க, கயிறு எல்லாம். சாமி கும்பிட்டு வந்து நமக்கு என்னென்ன தேவையோ நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். விளையாட்டு ஜாமான், சின்ன குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஜாமான்லாம் வச்சிருந்தாங்க. இங்க பாருங்க அம்மன் போட்டோ, கயிறு எல்லாமே இங்கேயே கிடைக்கும். இங்கேயே வாங்கிக்கலாம் நம்ம. இந்த வேண்டுதலுக்கு தொட்டிலாம் வச்சிருக்காங்க பாருங்க. அம்மனுக்கு புடவை சாத்தனா இங்கேயே புடவை வாங்கிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஜாமான், வளையல் எல்லாமே வச்சிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கிடைக்கும். சின்ன சின்ன கடையாக தான் போட்டிருப்பாங்க. இவங்கெல்லாம் காலையிலேயே வந்துடுவாங்க உள்ள. வந்து காலையிலேயே வந்து கடை போட்டுருவாங்க. அப்படியே உங்களுக்கு எது தேவைனாலும் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். இங்க பாருங்க பொரி உருண்டை எல்லாமே கிடைக்கும். எல்லாமே நம்ம வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வரலாம். அப்படி இங்கே வளையல் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க. சரி அதையும் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு. ஃபுல்லாமே வளையல் மட்டும்தான் இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே அம்மாவை கும்பிட்டுட்டு அப்படி சின்ன சின்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே போகும்போது கரும்பு ஜூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. சரி கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு போயிடலாம், வண்டியில் போகும்போது குடிக்கலாம் அப்படின்ட்டு தனியாக போட்டு தர சொன்னோம். அவங்களும் போட்டு கொடுத்தாங்க. இப்போ வரும் பாருங்க கரும்பு ஜூஸ் கடை. இங்கே வந்து ஃபுல்லாகவே ஜாமான் தான் விற்கிறது எல்லாமே. அப்படி இங்கே பர்ச்சேஸை முடிச்சுட்டு சும்மா வந்ததுக்கு கயிறு எல்லாம் வாங்கிட்டு அப்படி போனோம். நீங்களும் அப்படி பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால என்ன பேசுகிறது அப்படி சரியாக தெரில. அடுத்த வீடியோலாம் போடும்போது எல்லாம் இது பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் 10 ரூபா தான். இங்கே பார்த்தீங்களா கரும்பு ஜூஸ் 10 ரூபா தான். ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு இது வந்துட்டோம். ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தா வரலாறுல நீங்கள் ஏதாச்சும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். நான் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாரு. கேனில் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு கேனை கொடுத்தோம். அவர் அப்படி கேனில் ஊற்றி தந்தார். கேனில் ஊற்றிட்டு அப்படி கேனில் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அதான் சொன்னோம்ல, முதல்ல காரில் வந்தோம்ல, கார் வந்து எங்களை விட்டுட்டு அப்படியே அவர் கிளம்பிட்டார். நாங்கள் வரும்போது காமிச்சோம்லாம் உங்களுக்கு. அங்கே கொண்டு போய் வண்டி நிப்பாட்டியிருப்பாரு. இங்கேருந்து நம்ம ஆட்டோவில் போயிடலாம். இங்கே ஆட்டோ நிற்கும், நம்ம ஆட்டோவில் போயிடலாம். வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா கேட்பாங்க ஆட்டோவில். அப்படி இல்லை நீங்கள் ஒரு 4 பேர் 5 பேராக வந்திருக்கீங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா எங்களை கொண்டு போய் அங்கே கார் நிற்கிற இடத்துல விட்டுருங்க அப்படின்னீங்கன்னா அதான் ஒரு 200 கேட்பாங்க. 200 கொடுத்தோம் அப்படின்னா கூப்பிட்டு போய் நம்ம வண்டி நிற்கிற இடத்துலையே கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்படியே நம்ம இறங்கிட்டு அப்படியே நம்ம வண்டியில் ஏறி கிளம்பிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சி விடுங்க. அடுத்து இங்கேருந்து நம்ம வந்து திருவண்ணாமலை போனோம். அந்த வீடியோ வந்து அடுத்த இதில் போடுறேன். இது ரொம்ப லென்த்தியானதுனால இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ திருவண்ணாமலைக்கு போனதை உங்களுக்கு நான் போடுறேன்.